ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வரையிலும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படியேவும் செய்யலாம், ஆனால் இதே போல் வறுத்து செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு கப்பில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், ஊறட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன் அளவு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3-4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்க்குறப்ப சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதையும் உள்ளார சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு 1/2 ஸ்பூன் அளவு. கேரட்டு, பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். கூடவே முந்திரி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கோதுமை ரவையை ஊற வைக்காமல் அப்படியே நம்ம செஞ்சோம்னா 3 கப் அளவு தண்ணி எடுக்கணும். நான் ஊற வச்சதால் 2 கப் அளவு தான் தண்ணி எடுத்திருக்கேன். மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கோதுமை ரவையை உள்ளார சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு மூடிடலாம், இருக்கட்டும். 2-3 நிமிஷம் வரையிலும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிட்டுருக்கு. நான் இடையில் எதுவுமே கிளறியே விடலை. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்க்குறதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.